பொதுவா கதைகள்னு சொன்னாலே அரசருடைய கதைகள தான் நம்ம அதிக அளவுல கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா, இளவரசிகள பத்தின கதைகள நம்ம அதிகமா கேட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு இளவரசி தன் நாட்டு மக்களின் உயிரையே காப்பாத்திருக்கா. அந்த வெற்றிக்கு அவ பயன்படுத்திய ஆயுதம் இது. அது மட்டும் இல்ல, பெண்களுடைய பயத்தை போக்கும் விதமாவும் இனிய கதை இருக்க போகுது. அதனால நேரத்தை கடத்தாம இனிய கதைக்குள்ள போயிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போலாமா? வித்யாபுரம்னு ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலேயே பெரிய நூலகம் ஒன்று இருந்துச்சு. சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு அறிஞருடைய பொறுப்புல தான் அந்த நூலகம் இயங்கிக்கிட்டு வந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட இளவரசிக்கு புத்தகம் படிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். அவ தன்னோட நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் அவளுடைய அறிவுத்திறனை வளர்க்கறதுக்காகவும் அடிக்கடி அந்த நூலகத்துல இருக்க சித்தார்த்தன் ஐயா கிட்ட போய் நிறைய ஆலோசனைகளையும் கேட்டு வருவா. அப்படிதான் ஒரு முறை அந்த ஊர்ல விசித்திரமான நோய் ஒண்ணு பரவ ஆரம்பிச்சது. அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண் பார்வை குறையறதும், காது கேட்காம போறதும், பேச முடியாம போறதுமா இருந்துச்சு. என்ன மருந்து கொடுத்தாலும் பலன் இல்ல. இதையெல்லாம் கேட்ட இளவரசி மனம் கலங்கி போய் சித்தார்த்தன் ஐயா கிட்ட வந்து சொல்றா. அதை கேட்ட அவரும், இளவரசியே, இதை பற்றி நான் ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது சாதாரண வியாதி அல்ல. இது காலத்தோட மரம்னு சொல்ற பழமையான மரத்தோட பழத்தை சாப்பிட்டதால வர்றதுன்னு ரொம்ப பழமையான ஏடுகள்ல படிச்சிருக்கேன். அந்த ஏடு கண்டிப்பா இந்த நூலகத்துல இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டா நிச்சயமா அந்த வியாதிக்கான மருந்து என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னபடியே ரெண்டு பேருமே அந்த நூலகத்துல இருக்க பழமையான புத்தகங்கள் இருக்க அலமாரிய போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு வழியா அந்த ஏட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஏடு பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா சிங்கம், புறாக்கள் போன்ற உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதை தூசி தட்டி எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு சித்தார்த்தன் ஐயா. இளவரசியே, இந்த ஏடு நட்சத்திர பூ பத்தி சொல்லுது. 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளி சிகரம்னு சொல்ற உயரமான மலையோட உச்சியில தான் இந்த பூ பூக்கும். இந்த பூவோட இதழ்கள் தான் இந்த நோய்க்கான மருந்து. இந்த பூ பூக்குற காலமும் நெருங்கிடுச்சு. அந்த பூ 3 நாட்களுக்கு மட்டும்தான் பூத்து இருக்கும். நமக்கு இருக்கிறதோ இன்னும் ஒரு சில வாரங்கள் தான். படை வீரர்களை கூட்டிக்கிட்டு உடனே அந்த பகுதிக்கு கிளம்புங்க. இந்த ஏடோட கடைசி பக்கத்துல அந்த மலைக்கு போகிறதுக்கான வழியும் இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமான ஆபத்தான பகுதியும் கூட. உங்கள் அறிவும் தைரியமும் தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஜாக்கிரதை இளவரசியே அப்படின்னு சொல்லி அந்த ஏடுகளையும் சில மூலிகை மருந்துகளையும் கொடுக்கிறாரு. ஐயா, எனது படை வீரர்களோடு நான் இப்போதே கிளம்புகிறேன். மக்களுடைய உயிர்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படை வீரர்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் தயாராகிட்டா. பயணமும் ஆரம்பிக்குது. அந்த இளவரசி சந்திக்க போற முதல் சவால் இங்கதான் ஆரம்பம். இளவரசி தன்னோட படை வீரர்களோட காட்டு பாதைக்கு வரா. அங்க ஒரு குகை இருக்கிறத பாக்குறா. அந்த குகை ஒரு பெரிய பாறையால மூடப்பட்டிருந்துச்சு. அது மேல சில எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, அந்த குகை திறக்கிறதுக்கான புதிர் தான் எழுதியிருந்துச்சு. உடனே வந்திடில் உதிர்ந்திடும் உயிர், மெதுவாய் நடந்திடில் மறைந்திடும் வழி, கால கணக்கு அறிந்தால் திறக்கும் கனிக்கான வழி, இப்படிங்கிற வார்த்தைகள் தான் அந்த பாறையில எழுதியிருந்துச்சு. அத படிச்ச இளவரசி யோசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே வந்தா உயிர் போகும், மெதுவா நடந்தா வழியே இருக்காதுன்னா அது வேகத்துக்கான விஷயம் இல்ல. கால கணக்குனா இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சபடியே தன் கையில இருந்த ஏடுகளை திருப்பி பாக்குறா. அதுல குறிப்பிட்ட அந்த பாதையில ஒரு நிழலோட அளவு குறிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த இளவரசி, எனக்கு புரிந்து விட்டது. இந்த வாசல் திறக்கிறது சூரியன் மறையும் போது விழும் நிழலோட அளவுல இருக்கு. அந்த நிழல் குறிப்பிட்ட நீளத்தை அடையும் போதுதான் இந்த வாசல் திறக்கும். அதுவும் ஒரு நாழிகை மட்டும்தான் திறந்திருக்கும். நாம சரியான நேரத்துக்காக இப்ப காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தன் வீரர்கள் கிட்ட சொல்லியபடி அங்கேயே காத்திருக்கா. சூரியன் மறைய ஆரம்பிக்குது. நிழல் சரியான அளவோட அந்த பாறை மேல விழுது. டக்குன்னு ஒரு பாதையும் திறக்குது. இளவரசியும் படை வீரர்களும் உள்ள நுழைய அந்த பாதை மறுபடியும் மூடிடுது. அந்த குகைக்குள்ள போக போக மறுபடியும் ஒரு பெரிய அடர்ந்த காட்டு பகுதி வருது. அந்த இடத்துல பளிங்கு மாதிரி ஒரு பெரிய குளமும் தெரியுது. அந்த இடத்துல தான் இளவரசிக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குளம் நிறைய பூக்கள். அந்த பூக்களுக்கு நடுவுல அழகான தேவதை ஒண்ணு காட்சி அளிக்குது. அந்த தேவதை இளவரசிய பார்த்து, இளவரசியே, உனக்கு அந்த நட்சத்திர பூ வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த சவாலை நான் உனக்கு கொடுத்துதான் ஆகணும். நீ ரொம்ப தைரியசாலி, அறிவாளி. ஆனாலும் உன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தேகத்தை நீக்கும் வகையில தான் உனக்கான புதிரும் அமைய போகுது. இந்த சவாலை ஏத்துக்க தயாரா அப்படின்னு அந்த தேவதை கேட்க, இளவரசியும்
நிச்சயமாக ஏத்துக்கிறேன். என் மக்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக எத்தனை சவால்களை வேணாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு உறுதியோட சொன்னதை பார்த்த தேவதை தன்னோட புதிரையும் இளவரசி கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை இழந்தால் எல்லாமே இழப்பாய். அனைத்தும் இழந்த பின்பும் நான் உன்னுடன் இருந்தால் இழந்ததை மீட்டெடுப்பாய். நான் இல்லை என்றால் நீ இல்லை, நான் யார்? அப்படிங்கிற ஒரு குழப்பமான புதிரை தான் அந்த தேவதை இளவரசி கிட்ட கேட்டுச்சு. இந்த புதிரை கேட்ட வீரர்கள் குழம்பி போக இளவரசி தன்னோட கண்களை மூடி மெல்லமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த தேவதை தன்கிட்ட சொன்ன விஷயங்கள்ல இருந்து இந்த புதிர் வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. சட்டுன்னு தன்னோட கண்களை திறந்து மெல்லிய குரல்ல, தேவதையே, இந்த புதிருக்கான விடை நம்பிக்கை. என் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் அது. இந்த புதிருக்கான பதில் சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தேவதையும் சிரிச்சுக்கிட்டே, சரியான பதில் இளவரசி. நீ உன்னை நம்பினாதான் உன்னால இந்த சிகரத்தை அடைய முடியும். உன் மக்கள் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கு இந்த சக்தியை கொடுக்கும். இன்னும் இந்த பாதையில எத்தனை சவால்கள் வந்தாலும் உன்னோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போகுது அந்த தேவதை. அந்த தேவதை அங்க இருந்து மறையறதுக்கு முன்னாடி அந்த இளவரசி கிட்ட பிரகாசமான ஒரு கல்லையும் கொடுத்துச்சு. போற வழியில சிக்கலான பாதைகள் வரும்போது இந்த கல்லை பயன்படுத்திக்கும்படியும் சொன்னுச்சு. இளவரசியும் அந்த வீரர்களும் மேலும் தங்களுடைய அந்த பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. சிறிது தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வீரன் அங்கேயே மயங்கி விழ இளவரசி பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த வீரனை ஏதோ சில விஷ பூச்சிகள் கால்ல கடிச்சிருக்குன்னு. உடனே தன்கிட்ட இருந்த அந்த மூலிகைகளை எடுத்து மருந்தும் போட்டு விடுறா. சிறிது நேரத்திலேயே அந்த வீரனும் கண் முழிக்க தன்னோட பயணத்தை மேலும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த பயணத்தோட கடைசி கட்டம். அந்த வெள்ளி சிகரத்தையும் அடையிறாங்க. ஆனா அந்த மலை உச்சிக்கு போற பாதை முழுவதுமா பெரிய பனி கட்டிகளால மூடி இருந்துச்சு. அதுலயும் ஒரு புதிர் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. உள்ளே ஒளிந்திருக்கும் உயிர் உறங்கும் உறைபனிக்கு மேலே அதன் உண்மை உருவை அறிந்திடில் பாதை தரும் பரிசு. பனியின் மர்மத்தை நீக்கிடில் ஒளியை காண்பாய் மேலே. அப்படிங்கிற புதிர் தான் அது. உடனே இளவரசியும் தன்னோட கையில இருந்த ஏட்டை எடுத்து பாக்குறா. உறங்கும் உறைபனிக்கு மேலே. இது சித்தார்த்தன் ஐயா சொன்ன அந்த சூரியக்கல். அந்த கல்லுல இருந்து வர வெப்பம் தான் இந்த பனியோட மர்மத்தையே நீக்கும். தேவதை கொடுத்த அந்த கல் இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சபடி அந்த கல்லை எடுத்து அந்த பாறையில வைக்கிறா. அந்த கல்லுல இருந்து வந்த வெப்பத்தால பனி மெல்லமா உருக ஆரம்பிச்சுது. ஒரு தெளிவான பாதையும் ஏற்பட்டுச்சு. அந்த பனி உருகிய இடத்துல ஒரு பனிப்புறாவோட சிற்பமும் தெரிஞ்சது. அந்த புதிர்ல உள்ளே ஒளிந்திருக்கும் உயிர் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் இதுதாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. ஒரு வழியா அந்த மலையின் உச்சியில ஏறி நட்சத்திரம் மாதிரி மின்னுற அந்த அரிய பூவையும் பறிச்சிட்டா. அவன் நினைச்ச மாதிரியே நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னோட நாட்டு மக்களுக்கு அந்த மருந்து கொடுத்து குணமடையவும் செய்யறா. அந்த நாட்டு மக்களும் இளவரசிய கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த நட்சத்திர பூவோட சக்தியால அந்த ஒட்டுமொத்த ராஜ்யமுமே மறுபடியும் புத்துயிர் பெற்றது போல இருந்துச்சு. சந்தோஷம் ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதற்கிடையில அந்த நூலகத்துல இருந்த சித்தார்த்தன் ஐயாவை சந்திச்சு, ஐயா, என் வீரம் மட்டும் இருந்தா இந்த காட்டுக்குள்ளேயே நான் காணாம போயிருப்பேன். உங்களோட அறிவும் வழிகாட்டுதலும் தான் இந்த ஊர் மக்களையே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அவர் சிரிச்சுக்கிட்டே, இளவரசியே, நீ கூறுவது சரிதான். ஆனால் என்னுடைய அறிவும் ஞானமும் மட்டும் இந்த ஊர் மக்களுடைய உயிரை காப்பாற்றவில்லை. உன்னுடைய நம்பிக்கையும் மன தைரியமும் தான் முக்கியமானது. பெண்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும். அந்த வீரம் மட்டும்தான் வெற்றியை சாத்தியப்படுத்தும். இதை எல்லா பெண்களும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்தாலும் அவர்களால் மனத்தெளிவோடு வெற்றி அடைய முடியும். உன்னுடைய செயல் அனைத்து பெண்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கவும் செஞ்சாரு. இன்னைக்கு இந்த கதையில முக்கியமான விஷயம், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பெண்களுக்கு அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. நம்பிக்கையோட கூடிய மனதைரியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா பெண்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் வந்தாலே மன ரீதியா உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த சமயத்துல அடுத்து நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி நம்மளால தெளிவா சிந்திக்கவும் முடியாது. இதுக்கெல்லாம் மூல காரணமே பயம் மட்டும்தான். பெண்களுடைய தைரியம் ஒரு குடும்பத்துடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடியது. ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கை ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஒரு பெண்ணினுடைய பொறுமை அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை நிலைநாட்டும். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பேற்பட்ட பெண்? ரொம்ப அமைதியானவங்களா, இல்ல தைரியமானவங்களா, இல்ல ரொம்ப கோபக்கார பெண்ணாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஆண்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க.
இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.